சாம்சங் தொழிலாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள சாம்சங் ஷோரூம்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என CITU தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர், சாம்சங் நிறுவனம் மற்றும் சாம்சங் தொழிற்சங்கம் இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த CITU தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன், 3 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளதாக கூறினார். தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் சாம்சங் நிறுவனம் மேலும் 18 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஒப்பந்த ஊழியர்களை சாம்சங் நிறுவனம் சட்டவிரோதமாக பணியமர்த்தி வருவதாக கூறிய சவுந்தரராஜன், இதனை கண்டித்து காஞ்சிபுரம் சிப்காட் முன்பு வரும் 21ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும், அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள சாம்சங் ஷோரூம்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். 3 தொழிலாளிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். நிர்வாகத்தினுடைய அடிப்படை நோக்கம் சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். ஆகவே இந்த 3 பேரையும் திரும்ப வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். நிர்வாகம் மறுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் நிர்வாகம் எந்த முடிவுக்கும் நாங்கள் வர தயாராக இல்லை. இன்னொரு 18 பேரை சஸ்பெண்ட் செய்வோம், இடைநீக்கம் செய்வோம் என்று இன்றைக்கு ஆரம்பித்தார்கள். அந்த 3 இல்லாமல் இன்னொரு 18 என்று ஆரம்பித்தார்கள். அப்படியானால் இந்த போராட்டத்தை அவர்கள் முடிப்பதற்கான முறையிலே அவர்கள் இல்லை. நாளை மறுநாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சிப்காட்டுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். இதர தொழிலாளிகளை திரண்டு அவர்கள் ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வார்கள்.